பவனா, அடுத்து மிக மிக முக்கியமான ஒரு விருது நம்ம பார்க்க போகிறோம். சிலருக்கு வாழ்வதே சாதனையாக இருக்கும், ஆனால் சில பேர் வாழ்நாள் சாதனையாக மாறும். ஒரு வாழ்நாள் சாதனையாளர் நாம் அழைக்க போகிறோம். அவர் செய்த சாதனை தமிழ் திரைப்பட இசை உலகில் மிகப்பெரியது. அப்சல்யூட்லி. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட். நிறைய பேர் வந்து இசை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்து இசையை நேசிச்சிருக்காரு, இசையை சுவாசிச்சிருக்காரு. அண்ட் கடந்த 20-25 வருடங்களாக எங்கே இருந்த இவர் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா இட் இஸ் ஓன்லி ஹிஸ் டிட்டர்மினேஷன் அண்ட் டெடிகேஷன். ஸோ இவருக்கு இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டை வழங்க கேன் ஐ வெல்கம் ஆன் ஸ்டேஜ் மிஸ்டர் ஷியாமா பிரசாத், மிஸ்டர் கங்கை அமரன், Mr. B. Manohar, Director Vasant Avargal, Chitrama. So, in the Lifetime Achievement Award, in the Music Director க்கு போக போகுது அப்படினு ஒரு AV பாத்திரலாம். திறமை தொட்டு நம்பிக்கையால் தான் முதல் வாய்ப்புக்காக ஹார்மோனிய பெட்டியோடு சாலையில் ஓடித்தான் துவங்கினான் இசை பயணத்தை. அந்த இளைஞன்தான் சொக்கலிங்கம் ருக்மணி பெற்றெடுத்த தேவசகாயம் சொக்கலிங்கம் ஆகிய தேனிசை தென்றல் தேவா அவர்கள். இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்களும் தேவா அவர்களும் மெல்லிசை மேடைகளில் கச்சேரி கட்டிய போது இசை ஆசைக்குள் விழுந்தெழுந்தார் தேவா. மெல்லிசை, மேடை நாடகங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் என தன் ராகதானங்களை ரசனை தீட்டிய தேவாவை ஆரம்பம் நல்லா இருக்கு, வாயெல்லாம் நெல்லா இருக்கு என வாழ்த்தி திரை இசைக்கு வரவேற்றார் காவிய கலைஞர் வாலி அவர்கள். வைகாசி பொறந்தாச்சி படத்தின் கைராசியால் இசை வெற்றி தேவாவை தொற்றிக்கொண்டது. 90களின் மத்தியில் சென்சர் இல்லாமல் கூட படம் வரும், தேவாவின் பெயர் இல்லாமல் படம் வராது என்ற அளவுக்கு திரும்பிய பக்கமெல்லாம் தேவாவின் தேனிசை தென்றல் தமிழ் காதுகளை தழுவியது. சென்னையில் மறைந்து கிடந்த கானா எனும் மக்களின் இசை பற்றிய ஆனா ஆவண்ணாவை தமிழ் திரைக்கு சொல்லிக் கொடுத்த இசை தகப்பன் தேவாதான். தோல்வி, வலி, ரணம், மரணம் என எல்லாவற்றையும் கொண்டாடும் தேவாவின் கானாவில் இருந்த துள்ளல் சோக பாடல்களின் இடையில் புதைந்த ரசிக மனங்களை மகிழ்வித்தது. கானாவின் பெருவெற்றி பற்றி பேசிய நம் தேவாவின் தேனிசை மெட்டுகளின் ரீங்கார சினுங்களை பற்றி பேச மறந்தோமானால் அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டி வரும். தன் முதல் படமான மனசுக்கேத்த மகராசாவில் பி சுசீலா, SPB, S ஜானகி, மனோ, மலேசியா வாசுதேவன், உமா ரமணன், சித்ரா என இசையுலகம் கொண்டாடும் எல்லா பாடகர்களும் உச்சத்தில் வைத்து உச்சரித்தார்கள். ரஜினிக்கு அண்ணாமலையில் ஒரு பெண் புறா, கமலுக்கு அவ்வை சண்முகியில் காதலா காதலா, அஜித்துக்கு ஆசையில் கொஞ்ச நாள் பொறு தலைவா, விஜய்க்கு பிரியமுடனில் பாரதிக்கு கண்ணம்மா என மாஸ் ஹீரோக்களுக்கே மெலடி ஹிட் அளித்தவர் தேனிசை தென்றல் தேவா. அடக்கத்தை ஆடையாய் எப்போதும் அணியும் தேவாவின் புன்னகையில் இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதை அளிப்பதில் பெருமைப்படுகிறது மிர்ச்சி மியூசிக் அவார்ட்ஸ். The King of Ghana, தேன் இசை தென்றல் தேவா சார் அவர்களை அன்புடன் நெருக்கி அழைக்கிறோம். இன்னைக்கு இசை அமைப்பாளர்களுடைய உலகத்துல இந்த கரண்ட் ஜெனரேஷன் ஆஃப் கிராப் ஒரு யூத் ஐகானா கன்சிடர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அனிருத் அவர்களையும் மேடை கழிக்கிறோம். சரி 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 கம பதனி சரி மப்ப 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 தனி தனி தப்பமா தண்ணி அடிச்சா தப்பா. அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குது. அவர் ரொம்ப அழகாக வரையுவார். அவ்வளோ டேலண்ட் அவருக்கு. கானா பாடல்கள் அவரோட ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்குன்னு சொன்னால் கூட எனக்கு அவரோட நிறைய மெலடிஸ் நான் பாடியிருக்கேன். எப்போவுமே சிங்கர்ஸை ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணி பாட வைப்பார். நம்மளோட கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருந்தால் கூட அது அவ்வளோ மோட்டிவேஷன் கொடுத்து எங்களை பாட வைக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர். அது மட்டும் இல்லை, ரொம்ப ஒரு பாவமான ஒரு மியூசிக் டைரக்டர். எப்போவுமே ஒரு பந்தா ஒன்றுமே சார்கிட்ட இல்லை. முதல்ல பார்க்கும்போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இன்னும் இருக்கார். தேவா சார், உங்களுக்கு இன்னும் எல்லா சௌபாகியமும் இறைவன் கொடுக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேவா சார் எப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்பிரேஷன்னா, அது என்ன ஒரு ஹீரோ படமாகட்டும், அது கத்தியோ வேதாளமோ, அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பாஷா அண்ணாமலை எல்லாம் பார்த்துருவேன். ஸோ அந்த வகையில் வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு. தேங்க்யூ சார். அண்ட் எனக்கு இன்னொரு பெருமை என்ன இருக்குன்னா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவரோட வாய்ஸை நான் மிஸ் பண்ணேன். ஸோ அதனால் மான் கராத்தேல ஒரு பாட்டுக்காக அவரை போய் கேட்டேன், சார் நீங்கள் பாடுவீங்களா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம்?
அவர் இமீடியட்டாக பாடி கொடுத்தாரு. அந்த பாட்டோட வெற்றிக்கு அவர் தான் காரணம். ஸோ ரொம்ப நன்றி சார். அண்ட் நீங்கள் 2 பேருமே கண்டிப்பாக யூ ஹேவ் டு ஸ்டே பேக் ஆன் ஸ்டேஜ் வித் அஸ். நாங்கள் ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணுவோம். தி ரெஸ்ட் ஆஃப் யூ தேங்க்யூ வெரி வெரி மச். தேங்க்யூ. இப்போ கண்டிப்பாக we're very honored சார். இன்னைக்கு வந்து உங்களுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் கிடச்சிருக்கு அண்ட் யூ ட்ரூலி டிசர்வ் இட் திஸ் அண்ட் அ லாட் மோர். அது மட்டும் இல்லாமல் இப்போ அனிருத்தோடைய இசையமைப்பில் நீங்கள் ஒரு பாட்டு பாடியிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த பாட்டு நீங்கள் பாடுறீங்க. அதுக்கப்புறம் அனிருத் வந்து நீங்கள் இசையமைத்த பாடல்களில் அவருடைய ஃபேவரட் பாடலை உங்களுக்காக ஒரு டெடிகேஷனாக இந்த மேடையில் பாடுவார். Are we ready to listen to that? சரி 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 கம பதனி சரி மப்ப 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 தனி தனி தப்பம்மா தண்ணி அடிச்சா தப்பாமா திட்டாமா கொப்பாமா ஏமா. நன்றி நன்றிமா நன்றி நன்றி. சூப்பர் சார். அண்ட் ஐ திங்க் இந்த ஒரு மேடையில் உங்களை கௌரவிக்கிறதுக்கு நீங்கள் இசையமைத்த ஒரு பாடல் அனிருத்துக்கு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாடல் அனிருத் உங்களுக்காக பாடுவார். we can do that, no Ani? அடே நண்பா உண்மை சொல்வேன், சவால் வேண்டாம், உன்னை வெல்வேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. Excellent. Thank you so much and congratulations once again, sir.